நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 431வது வீடியோ. எனக்கு குருவாரமாக இருக்குது. ஸோ நான் அது ரிலேட்டடாக எதாவது பேசணும்னு ஆசைப்படும் போது அரியத்துறை சப்ஜெக்டை பேசிடலான்னா சிவராத்திரியோட வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி சதுர்த்தசி திதி இரவு முழுக்க வியாபிச்சிருக்கணும். மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, அதாவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி, அது இரவு முழுக்க என்றைக்கு இருக்கோ அதான் சிவராத்திரின்னு சொல்லிருக்கு. இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை வருது. ஸோ அரியத்துறையில் எங்களுடைய 36வது வருஷம் சிவராத்திரி கொண்டாடுறோம். ஸோ இது சொல்லும்போது ஜஸ்ட் திங்கிங் அபவுட் தி ஓல்டன் டேஸ். இது 36வது வருஷம். 16வது வருஷம் நான் அங்கே சிவராத்திரி பண்ணும்போது எங்கள் குரு அம்மாவோட இதுன்னு பண்ணாலும் ஐ ரிலீஸ் இஸ் புக்கு. இது 16வது வருஷம் சிவராத்திரியில் போட்டது. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை யார் வெளியிட்டான்னா யு சுப்பிரமணியம் சொல்லி என்னுடைய நண்பரும் அவர் நாட்டுக்கோடி செட்டி. அவர் ராஜராஜேஸ்வரி பேக்கேஜின்னு சொல்லிட்டு வச்சுருந்தார். இதில் அம்பத்தூர் ஆவடி ரோட்டில் திருமுல்லை வாயிலுக்கு அந்த ஏரியாவில் ஆர்த்தி நகர் இருக்குது, அங்கே இருக்குது அவாது. ஸோ அவர் தான் இந்த புக்கை வெளியிட்டார். நான் சொல்லி இந்த புக்கை எழுதி கொடுத்து நான் திருமதி வசந்தி மாமி, ஷீ ரிசீவ்ட் த ஃபர்ஸ்ட் காப்பி. எஸ், ஐ வாஸ் ரீகாலிங் த ஓல்டன் டேஸ். ஸோ 2016ஆம் வருஷம் நடந்த இன்சிடென்ட் அது அரியத்துறையில். இதில் அதில் ஸ்ரீமாதா குருமாதா பொருள் அடக்கத்தை ஸ்ரீமாதா குருமாதா ஆலய தரிசனம், சிவபூஜை, 11 சித்தர்கள், தான தர்மங்கள், ஸ்ரீ ரோம மகரிஷி, சிவபெருமானை வணங்கி பேறு பெற்றவர்கள், சிவபூஜையும் புஷ்பங்களும், பஞ்சபிரம்ம மூர்த்தங்கள், பஞ்சாரண்ய ஸ்தலங்கள், 5 பெருமை, அப்புறம் தொண்டை நாட்டு சிவத்தலங்கள், பைரவரின் பெருமை, சிவராத்திரி மகிமை, வாசந்திக்கான வசந்தி மாய்மையை பற்றி எழுதியிருந்தேன். அது நன்றியோடு சொல்ல முடிகிறது. இந்த புத்தகத்தை என்னுடைய குருமாதாவான சம்பகாம்பாவுக்கு அர்ப்பணிச்சிருக்கேன் அந்த காலத்தில். இது 2016ஆம் வருஷம் 16வது வருஷம் சிவராத்திரியே இது அப்போ பண்ணியிருக்குது. அன்றைக்கி ரிலீஸ் பண்ண புக்கு இது. ஸோ இந்த குருவை பற்றி சொல்லும்போது அவளை பற்றி சொல்லிடுறேன். இந்த சிவமயம் என்ற சிறிய நூலை என்னுடைய ஸ்ரீகுருவும் குருமாதாவை வழங்கி சிஷ்யரான தன் எல்லா குழந்தைகளின் மீதும் பாரபட்சமின்றி கருணை என்ற அன்பை எப்பொழுதும் பொழிந்து வரும் சம்பகாம்பா என்ற நாமத்தை உடைய ஸ்ரீமதி லட்சுமி சந்திரமௌலி கொரட்டூர் அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். என் குருமாதாவை பார்த்த உடனேயே எல்லா கவலைகளும் மனக்கலேசங்களும் பறந்தோடும். அன்னை காமாட்சியே பிரம்ம முகூர்த்தத்தில் அவருக்கு பல மந்திரங்களையும் உபதேசித்து அவளை ஆட்கொண்டிருக்கிறாள். குரு காணிக்கையாக யார் எதை அர்ப்பணித்தாலும் அதை இறை வழிபாட்டுக்கே செலவழிப்பவர். சிரித்த முகத்துடன் மற்றவர் குறை கேட்டு அவர்களை துயரத்தில் மீட்பவர். யாரை பார்த்தவுடன் நம் மனம் லேசாகின்றதோ, கவலைகள் மறைகின்றதோ, அமைதி அடைகின்றதோ அவரே உண்மையான குரு என்று உத்தம குருவுக்கு கூறப்பட்ட எல்லா லட்சணங்களும் பொருந்தியவர். ஸோ இது முக்கியமாக நோட் பண்ண. எப்போ நம்ம மனசு லேசாகிறது இருப்பது அப்போ தான் குருவாக நமக்கு அமைய முடியும் சொல்லியிருக்கு. சாஸ்திரங்களே அதை சொல்லுது. காஞ்சி பிரிவில் ஆசீர்வதிக்கு அளிக்கப்பட்ட ஸ்ரீ மகாமேருவும் அன்னை காமாட்சி விக்கிரகமும் அவர் பூஜையில் அறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. சிறிய இடமானாலும் மிகப்பெரிய மனசு. தன்னை காணப்படும் அன்பர்களுக்கு அம்மா ஏதாவது ஒரு பானமும் பிரசாதமும் கொடுத்து வயிறை நிரப்புவதுடன் உள்ளத்தை தன் அன்பு மொழியால் நிரப்பி ஆனந்த கடலில் அழுத்துவார். உலகின் பல நாடுகளில் இருந்து, நான் சொல்கிறது 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே, எத்தனை ஃபோன் கால்கள், எல்லோருக்கும் அவர்கள் மனது சந்தோஷம் படிப்படி பேசுவார். அவர்கள் துயரை துடைப்பார். எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் விசாரிப்பார். ஒரு முறை தரிசனத்திற்கு மீண்டும் மீண்டும் பார்த்து ஆசி பெற துடிப்பார்கள். ஆகாரமே இல்லாத 10 மணி நேரம் அமர்ந்து பூஜை செய்வார். அலங்கார அளவுடன் அன்னைக்கு செய்வார். அதை பார்க்கவே 1000 கண்கள் போராது. வேத மந்திரங்களும் உபனிஷத்துகளும் அம்மாவின் நாவில் நடனமிடும். வித்தியாசம் பாராது எல்லா விரதங்களையும் பூஜைகளையும் செய்வார். தங்கள் இல்லத்தில் விமர்சையாக செய்ய முடியாதவர்கள் அம்மாவின் கொரட்டூர் காமாட்சி இல்லத்தில் ஒன்றாக கூடி பூஜை செய்வார். வேத காலத்தில் வாழ்ந்த
ரிஷிபத்திரிகள். ஆத்திரேயி, மைத்ரேயி, கார்கி, அனுசுயா போன்ற பெண்களை போன்று விளங்கி எல்லோரையும் நல்ல பாதையில் நடக்க வழிகாட்டுவார். ஆற்ற விட்டு வெளியே போக மாட்டா மாமி. படியாண்டா பத்தினி தான். ரொம்ப போஸ்ட் பண்ணி கூப்பிட்டாதான் போயிட்டு வருவா தவிர மிச்சம் இதுக்கெல்லாம் ஜென்ரல் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் போகவே மாட்டான். குருமாதா அவர்களை மந்திரங்களின் தலைமையாக விளங்கும் சோடசாட்சி மந்திரம் வரை உபதேசம் பெற்று தினமும் அவர்களை ஜெயிப்பதால் அவர்கள் மந்திர ரூபமாக வழங்குகிறார். இம்மந்திரம் 16 எழுத்துக்கள் கொண்டு விளங்குவதால் இந்த 16ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி வைபவத்தில் வெளியிடப்படும் இந்த புத்தகத்தை அவர்கள் காணிக்கையாக அன்புடன் அளிக்கிறோம். ஸ்ரீமாதாவான் அம்பாளே யாவருக்கும் குருவாக இருந்து தன்னை அண்டியவர்களுக்கு சௌபாகியத்தை அளித்து அவர்களை நல்ல பாதையில் நடத்துகிறாள் என்பது எண்ணம். ஆனால் அதே அம்பாள் தானே கலியுகத்தில் நேரில் பெறாமல் தன்னுடைய பிரதிபலிப்பாக வரும் குருமாதாவான சம்பகாம்பா அம்பாவை நம்மிடையே நிற்கச் செய்து நம்மை நல்வழிப்படுத்துகிறார் என்றால் மிகையாகாது. இதை சொல்லி புரிய வைக்க முடியாது, உணரவே முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அம்மா இப்போ இல்லை, ஆயிரத்து பல வருஷங்கள் இருந்தாலும் அவள் குருமண்டலத்திலேருந்து பார்த்துட்டே இருக்கா நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி. இப்போ கூட எனக்கு அதான் இடர்பாடு இது மாதிரி ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் எது இருந்தாலும் சரி மறுபடியா பார்த்துக்கணும்னு சாயந்தரத்துக்குள்ளே வந்துடும். எனக்கு ஃபோனே பண்ண வேண்டாம் யாருக்கும். ஷீல் பி டேக்கிங் கேர். அரியத்துறை கோவிலில் ரொம்ப அட்டாச்சானவா. இதுதான் அரியத்துறை வரமூர்த்தீஸ்வரரும் மரகதவல்லியும். இந்த கோவிலுக்கு பல வருஷங்கள் திருக்கல்யாணம் பண்ணியிருக்கா. நான் சொல்லி பண்ணேன். அதான் அது ஆர்கனைசர் நான். அதுக்கு அதுக்கு எல்லா பண்டமெல்லாம் வாங்கி தரணும் இல்லையா. திருமாங்கல்யம் வாங்கணும், அரை போனால் வாங்குவோம். அந்த காலத்தில் பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, மாலைகள் எல்லாம் பண்ணி கல்யாண சுந்தருக்கு முதல்ல சோமாஸ்கந்தருக்கு பண்ணியிருந்தாவா. பிற்பாடு கல்யாண சுந்தர விக்கிரகம் வாங்கி கொடுத்த பிறகு அதுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கோவிலில். அது கல்யாண சுந்தர பிரதிஷ்டான பிறகு தான் கோவிலில் நல்ல கூட்டம், நிறைய ஆயிரக்கணக்கான பேர் கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, எல்லாம் இருக்குது. ஷண்முக குருக்கள் பெரிய குருக்கள், அவருக்கு மாமாவுக்கு 87 வயசுக்கு மேலே ஆகிடுது. அப்புறமா சரவண குருக்கள் அவர் பையன். இப்போ அருண் குருக்கள் அவருடைய பேர பையன். நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். சரவண குருக்களோட மேற்பார்வையில் நடக்கிறது இப்போ எல்லாமே இந்த கோவிலில். ரொம்ப அற்புதமான ஸ்தலம். அரியத்துறை ஏன் சொன்னால் அந்த ஈஸ்வரன் பேர் வரமூர்த்தீஸ்வரர் பேர், அம்பாள் பேர் மரகதவல்லியின் பேர். இப்போ ஸ்மால் கன்ஃபியூஷன் பண்ணுது. நடுவில் இப்போ பார்த்தேன், இந்த எருமையவட்டி பாளையம் ஊர் இருக்குது. பிஃபோர் சிறுவாபுரியெலாம் வந்துடும். அது சோழபுரம் தாண்டினுடைய காரனோடைய பிரிட்ஜுக்கு முன்னாடியே லெஃப்டில் ஒரு பிரிட்ஜு வருது. அது அந்த சர்வீஸ் ரோடோட கீழே போகிறது. அப்படியே போனால் கொஞ்சம் தூரத்தில் எருமையவட்டி பாளையம், மகிஷாரண்ய கஷேத்திரம் பேர். எருமை வெட்டி பாளையம்னா அந்த காலத்தில் எருமைகள் பலி பண்ணியிருந்த எருமைகள் நிறைந்தவன மகிஷ ஆரண்யம். நிறைய எருமை மாடு, பசுமாடை விட எருமை மாடு ஜாஸ்தி. அங்கே முந்திரி காடெல்லாம் நிறையா இருந்தது. நான் போயிருக்கேன். அங்கே ஒரு கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு ஒரு 20 தடவையாக போயிருப்பேன் நான் எருமை வெட்டிய பாளையத்தில். அங்கே என்ன விசேஷம்னா அங்கே ஈஸ்வரன் பேர் வரமுக்தீஸ்வரர் பேர். இப்போ அதனால் பீப்புள் வில் கெட் கன்ஃபியூஸ்டு. அதுக்காக தான் மெயினாக அந்த டாபிக் எடுத்தாங்க. இவரது வரமூர்த்தி க்ஷேத்திரம்ன்றது பிரம்மாரண்ய நதிக்கரையில் இருக்குது. எருமைவட்டி பாளையம் வரமுக்தீஸ்வர காமாட்சி அம்மன்றது குசஸ்தல ஆறுக்கு இந்த பக்கத்தில் இருக்குது. குசஸ்தல ஆறின் தென்கரையில் அமைந்துள்ளது. இது பேர் என்ன, நம்ம எருமைவட்டி பாளையம். அங்கே காமாட்சி உடனுரை வரமுக்தீஸ்வரர் இருக்குது. அங்கே போயிட்டு போகிற சிவராத்திரிக்கு அது தனியாக போகலாம், தப்பு இல்லை. அது பழையமான கோவில். இப்போ கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. கௌதம மரிஷி சிலையெல்லாம் இருக்கும் அந்த தூணில் பார்த்தா. மாதிரி கோட்டு போட்ட ரிஷி யாருன்னா கௌதமர் தான் போட்டிருப்பார். இதுலேயும் போட்டு எங்கே இருக்குன்னா புக்கைன்னு ஒரு இடம் இருக்குது நகரி பக்கத்தில். அந்த புக்கையில் சிவன் சந்நிதி இதுலேயே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது. அதில் வாசலில் கௌதமருக்கு தனி சிலையாக இருக்குது. கருவறைக்கு வாசல்லையே எப்படின்னா அந்த கோட் மாதிரி இந்த டைமண்டாக டிசைன் பண்ணி ஒரு கோட் ஃபுல் அங்கி போட்ட மாதிரி இருக்கும் அவருக்கு. கௌதமர் மட்டும்தான் கோட்டு போட்டிருப்பார். நல்லா பார்க்கணும் அதை. ஸோ மேபி அந்த சீதோஷ்ண அழைக்கா போட்டுருந்தாருன்னு தெரியாது. சிற்ப சாஸ்திரத்தில் அப்படி காமிச்சிருக்கா. நான் 2-3 கோவிலில் பார்த்துருக்கேன். அந்த கௌதம மேலே 8 படுக்க வச்ச மாதிரி தலை கொண்டா இருக்கும் அவருக்கு. ஸோ கம்மிங் டு திஸ், இங்கே அரியத்துறையில் அம்பாள் தெற்கு நோக்கி அம்பாள், ஈஸ்வரன் கிழக்க நோக்கியிருக்கோம். எருமையவட்டி பாளையத்தில் வரமுக்தீஸ்வரர் கிழக்கு நோக்கியிருக்கோம். காமாட்சியும் கிழக்கு நோக்கியிருக்கோம். நம்ம கிழக்கு நோக்கி ரெண்டு சக்தி இருந்தால் அது கல்யாண கோலம் பேர். ஆனால் அம்பாள் அங்கே முதல்ல வந்துடும். உள்ள நுழையும் போதே ஃபஸ்ட்டு அம்பாள்.
அது வந்து யோக சக்தின்னு பேர். ஈஸ்வரனுடைய வலப்பக்கத்தில் அம்பாள் இருந்தால் யோக சக்தி, இடப்புறம் அமைஞ்சிருந்தா போக சக்தின்னு பேர். ஸோ இது யோக சக்தியாக இருக்கா காமாட்சி அம்மன். சின்னது தான், ஒரு 2 அடி உயரம் தான் இருக்கும் காமாட்சி அம்மனுங்க. ஈஸ்வரன் வரமூர்த்தீஸ்வரர், நம்ம அரியத்தர வரமூர்த்தீஸ்வரோட சின்னது அதுங்க. இப்போ இதெல்லாம் இதெல்லாம் ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருக்கா. பெரிய ஏரியா. ஆனால் ராஜகோபுரம் ரிப்பேர் பண்ணுறா. அது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கார். அங்கே தர்மகத்தா அதான் பார்த்துட்டு இருக்காருங்க. பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட் திங் வந்து இதுலேருந்து மெயின் ரோட்லேருந்து போகிறதுக்கு போர்டெல்லாம் அங்கே போடவே இல்லை. இந்த மெயின் ரோட்டில் டேர்னிங் இடத்துல போர்டெல்லாம் இருந்தால் தான் ஜனங்க உள்ளே வருவா. ஆனால் எருமையொட்டி பாளையத்துக்கு போகக்கூடிய இந்த ரோடில் போர்டு எதுவுமே காணும். அது இந்த வீடியோ கேட்குறவா பார்க்குறவா வந்து they can suggest to the டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்க. அதை பற்றி குறிப்பு சொன்னால் தான் என்னவோ பேச நிறைய பேர் டிவியில் யூடியூப்பில் பார்க்குறேன். முக்கியமான கருத்தை விட்டுருதா அந்த ஊரை பற்றி. அந்த ஊர் பேர் மகிஷாரண்ய க்ஷேத்திரம்னு பேர். மகிஷ ஆரண்ய க்ஷேத்திரம், எருமைவெட்டிப்பாளையம் தற்காலத்து பேர் அது. அந்த ஊரில் யோக ராமச்சந்திரமூர்த்தி இருக்கார். சின்ன ஒரு மலை, ஒரு 50 படிக்கட்டு தான் இருக்கும். மேலே ஏறி போனால் சின்ன குன்று. அது மேலே நல்ல விஜயநகரத்து காலத்து கோவில். ராமருடைய இடது மடியில் சீதா பிராட்டி உட்காந்துருப்பா, லக்ஷ்மணன் நிற்கிற மாதிரி இருக்கும். அது சாலக்கிராம மேனி அது பார்க்கலாம். அடுத்து இன்னொரு சின்ன குன்றில் அங்காள பரமேஸ்வரி இருக்கும். ஸோ அங்காள பரமேஸ்வரி கோவில் ஒன்று இருக்குது. அடுத்து யோக ராமச்சந்திரமூர்த்தி கோவில் ஒன்று இருக்குது. அடுத்து காமாட்சி உடனே வரமுக்தீஸ்வரர் கோவில் இருக்குது. இந்த 3 கோவில்கள் இந்த மகிஷாரண்ய க்ஷேத்திரம் சொல்லக்கூடிய எருமையப்பட்டிப்பாளையத்தில் இருக்குது. இதுக்கும் எங்கள் அம்மா போயிருக்கா, குருமாத்தா போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் பின்னாடி ஜஸ்ட் ப்ரீஃப் இட். இப்போ நம்ம வந்து பார்த்தது இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து என்ன குருமாத்தா பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அவள் வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமை மாதிரியெல்லாம் இருந்தால் முக்கியமான நாட்களில் சிஷ்யர்கள்லாம் போய் எந்தெந்த கோவிலில் ஏதாவது இது இருந்தால் எதாவது வாங்கி தரணுன்னா அங்கே ஏதாவது அவளுக்கு தேவைப்படும் சாமான்கள், புடவைகள், வேஷ்டிகள் அதெல்லாம் வந்து ஷி வில் கலெக்ட். அதெல்லாம் கொண்டு அந்த கோவிலுக்கு போய் கொடுத்துட்டு வருவாள். ஸோ அது ஒரு பிரின்சிபலாக வச்சுருந்தா. அவளுக்கு ஹிருதயத்தில் ஒரு ஓட்டம் இருந்தது. அந்த ஓட்டையோடையே பெயின்ஃபுல்லாக அந்த பரமாச்சேரியா சொல்லிட்டார், லக்ஷ்மி நீ ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கூடாது, நான் சொன்னது கேளு, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணுன்ட்டார். அந்த வலியை பொறுத்துட்டு இருப்பா, பாவம் துடிச்சு போயிடுவோம் சில நேரத்தில். அதனால தான் புட்டபர்த்தி சாய்பாபா, சத்ய சாய்பாபா என்ன பண்ணார், அவளை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தேன். அந்த ஞானபூமி மணியன் அவரோட புக்கில் வந்தது. அது அவர் சாய்பாபா தெலுங்கில் பேசுகிறார். ஆனால் என்ன சொல்ல, அவள் ஆட்களை சில பேர் அனுப்பிச்சு ఈ అమ్మ కొరటూరులో ఉంది, వాళ్ళ దగ్గర పోయి வேதம் நேர்ஸ்கோண்டின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். ஒரு 10 பேர் வந்து வேதம் கற்றுண்டா அவாகிட்ட. பெண்மணிக்கிட்ட ஆண்கள் வந்து வேதம் படித்தா, பிராமணர்கள். அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது. அப்புறமா வந்து என்ன குருதேஷரை கொடுத்தேன், ஒன்றும் கொடுக்கலன்னு ஒன்றே திட்டிருக்கார். அவளை மெல்ல பண்ணலாமா, நீ சொல்லிக் கொடுத்த அவளுக்கு தசராதி தட வேண்டாமா சொல்லி 2 விளக்குகளுக்கு இதெல்லாம் பண்ணி அவள் வந்து கொடுத்தா, மரியாதை பண்ண அம்மாவுக்கு. பாபாவுடைய 70வது வயசு பிறந்த நாளுக்கு அவள் வந்து வேத கோஷம் முறங்க உள்ள அந்த முன்னாடி போகணும்னு சொல்லியிருந்தார் அவர். அதே மாதிரி எங்கே போய் கற்றுக்கணுன்னா ஈ அம்மா தக்கர போய் நேஸ்கோண்டிஷன் இருக்கார் அவர். ஸோ இங்கே வந்து வேதம் கற்றுண்டாவா. ஸோ அதே மாதிரி அவர் சாய்பாபா இதே மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு காட்டன் சாரி கொடுத்து வச்சுருந்தார் அவளுக்கு. இந்தம்மா போனதில் புட்டபர்த்திக்கலாம் நான் பாபாவே கொடுத்து வச்சார். உனக்கு எதாவது பெயின்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த புடவையை கட்டிக்கோ, பெயின் போயிடுன்னு சொல்லி. திடீர்னு ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி சொன்னேன், ராஜா ஒரு நாள் என் புடவை கடிச்சிடுறாங்க, என்னம்மா சொல்கிறேன்னா, சாயந்தரமா சொல்கிறேன்னா. அப்புறம் காமிச்சா ஒரு மஞ்சள் கலர் புடவை, காட்டன் சாரீ தான் அது. அது வந்து பாபா வந்து பிரசாதத்தோடு கொடுத்து வச்சுருக்கார் புட்டபர்த்தியிலேருந்து. உனக்கு பெயினாக இருக்கும்போது இது கட்டிக்கோ, பெயின் போயிடுன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் சொல்லணும்னா இந்த குருவின் நினைவுகளில் வியாழக்கிழமைனா கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் எனக்கு. அதில் பழசெல்லாம் நினச்சி பார்க்கணும் இல்லையா. இல்லை மனுஷாலே கிடையாது. நம்ம யார் நமக்கு உதவி செஞ்சாலோ கஷ்டப்பட்ட காலத்தில் ஏதாவது நம்ம இப்போ நல்லா இருக்கலாம், நம்ம கஷ்டப்பட்ட காலத்தில் யார் இப்போ ஹெல்ப் பண்ணாலும் அசைப்பட்டு பார்க்கணும். அதை எப்பயுமே நான் பார்ப்பேன்ப்பா. அதை ஒரு வேளை சோறு ஒருத்தரா சாப்பிட்டு இருந்தால் கூட அதை நினச்சி பார்க்கணும்னு சொல்ல சாஸ்திரம். ஸோ அந்த அம்மா வந்து அரியத்துறையில் பார்த்து ரசித்து எல்லாம் பண்ணியிருக்கா. ஸோ அம்மாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா எனக்காக. ஒரு கல்யாணம் ₹1,00,000 மேலே செலவாகும் அந்த காலத்தில்.
இந்த பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, திருமாங்கல்யம், பட்சணங்கள், சாப்பாடு சொல்ல மட்டும் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அவள் போன பிறகு எனக்கு கஷ்டமாக வந்து இப்போ அம்பாளே ஏற்படுத்திவிட்டா. இப்போ இந்த சர்வமங்களா மண்டலின்னு கௌரி மாமின்னு இருக்கா இங்கே பாலாஜி நகரில். அவள் வந்து இந்த பட்சணங்கள்லாம் பண்ணித்தரா. இப்போ சீர்வரிசை பட்சணங்கள்லாம் அவள் எடுத்துட்டுருக்கா. அப்போ இது மூலஸ்தான விக்கிரகங்கள் முன்னாடி போட்டது. இது ரெண்டு பேருக்கு வெள்ளி கவசம் இருக்குது. அம்பாளுக்கு சாமிக்கு சாத்தியிருக்கோம். இதில் வந்து கேரளா டைப்பில் என்னோடய ஃபோர்ஃபாதர்ஸ் வந்து பிலாங்ஸ் பாலக்காடு. அதனால் அந்த கேரளா டைப்பில் பண்ணோன்னு சொல்லி ஆசைப்பட்டு பண்ணேன். நாகாபரணம் இருக்குது, ப்ளஸ் இந்த சந்திரகலை 5 சந்திரன், அப்புறம் பட்ட விபூதி, கண்ணு மூக்கெல்லாம் கூட இருக்கும். அதில் இங்கே என்ன விசேஷம்னா, அரியத்துறையை பார்த்த உடனே நம்மளுடைய மனசு அது அப்படியே அவரோட பறி கொடுத்துருவோம். நம்ம அந்த அளவுக்கு அந்த ஆற்று பூஜையெல்லாம் பண்ணியிருக்கா பெரியவாள்லாம். அங்கே இப்போயும் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு காலக்கிரமத்தில் மாறுறது பூஜா முறைகள்லாம். பட் இவள் வந்து சிவாச்சாரியார் வம்சம். அவள் ஒரு 3 தலைமுறையாக அங்கே இருந்துருந்துருக்கா, பண்ணுறா. அந்த காலத்தில் நான் பண்ணும்போது ரொம்ப பெட்ரூம் நீட்டாக எரியும் அந்த குண்டு பல்பு. அதான் அந்த இருட்டு வெளியில் அந்த இது அடிப்பம்பு இருக்கும், அதை வச்சு குளிக்கணும். கிணத்துல இழுத்துட்டு போய் கொண்டு போய் கொட்டுவா ஜோடி வடையில். அங்கே இப்போ எல்லா வசதிகள்லாம் இருக்குது, மோட்டர் போட்டிருக்கா, எல்லாமே பைப்பெல்லாம் வச்சுருக்கா, எல்லாம் பண்ணுறா. அப்படி இருப்பது ஜனங்கள் நிறைய பக்கத்துக்கு நிறைய பல கிராமத்துக்கு தான் வரமூர்த்தீஸ்வரர் குலதெய்வங்க. வரமூர்த்தீஸ்வரர் பக்கத்துக்காக வருவா. மூவிங் பாப்புலேஷன் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே இருப்பா. இந்த நாங்கள் வரமூர்த்தீஸ்வரர் வழிபாட்டு கூட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 37-38 வருஷம் ஆகிடுது. இந்த சிவராத்திரி இது வந்து 36 வருஷம். சிவரை கரெக்டாக அக்கௌண்ட் பண்ணி பார்த்தா 36 இயர். எவ்ரி இயர் வி ஆர் மேக்கிங் த பத்திரிகை அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங். பீப்புள் ஆர் கம்மிங். ஒவ்வொரு காலத்தில் எனக்கு வால்வோ பஸ்ஸை 4 பஸ்ஸை வச்சு போயிருந்தேன். எப்படியோ மாமியெல்லாம் சமைச்சா எனக்கு அதை பற்றி அறிவே இல்லை. எனக்கு அந்த காலத்தில் இது போய் இறங்கினேன். அவளுக்கு எல்லாருக்கும் காப்பி தருவோம். இப்படியா செய்வாள். சரி, சாமான்களை விட்டு கொடுத்துட்டு வந்துடும். அரிசி பருப்பு என்னென்னவோ இருக்கும் அந்த காலத்தில். ஆனால் அவள் மாமி பொண்ணு மருமக எல்லாருமே செய்வா அவள்லாம் அந்த காலத்தில். இப்போ எல்லாருக்கும் வயசாகிடுத்து, பண்ண முடியதில்லை. அதெல்லாம் சமயக்காரம் போட்டுட்டோம். இப்போ வீடுன்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து நாங்களே பண்ணிக்கிறோம் அதெல்லாம். அந்த காலத்தில் வந்து இந்த பசி நேரத்தில் உணவு விடுறாள், அது வந்து பெரிய அன்னபூர்ணி தான் ஆகும். பிரபாவதி அம்மையார் சண்முக குருக்கள் ரொம்ப தன்மையான மனுஷர். ஸோ அந்த மனுஷால இது புரிஞ்சுட்டு தன்மையாக நடந்துப்பாவா. ஸோ இப்போ வந்து இந்த வருஷம் 36 வருஷம் நான் பண்ணுறேன். இது வந்து குருவனுடைய அருள்னால தான் நடக்கிறதுன்னு நினச்சிட்டு பரமூர்த்தீஸ்வரருடைய ஆசீர்வாதத்தாலையும் என் குருமாதாவனுடைய அனுகிரகத்தினாலையும் இந்த 36 வருஷம் சிவராத்திரி நடக்க போகிறதாங்க. முடிஞ்சோ வாங்க. அதான் நேராக ஜேஎன்டி ரோட்டில் போனால் வேறு எங்கேயும் திரும்ப வேண்டாம். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜோட ரைட் சைடில் புதுவையல்ன்ற இடத்துல ஜஸ்ட்டு ஆப்போசிட் லெஃப்ட் சைடில் நயரா பெட்ரோல் பங்க் இருக்குது. ஒரு 5 விளக்கு இருக்குது. அங்கே டேர்ன் பண்ணால் 3வது கிலோமீட்டர் அந்த ஸ்தலத்துக்கு வந்துடலாம். வாங்கோன்னு கூப்பிட்டு நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.